அகத்தியமே சத்தியம், சத்தியமே கத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, சொந்த ஊரில் யாருக்கு சொத்து அமையும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேங்க. இதற்கான ஜோதிட ரீதியான விதிகளை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். பலரோட கனவு என்பது சொந்த ஊரில் ஒரு வீடு, ஒரு நிலம் வாங்குவதாகத்தான் இருக்கும். ஜாதகத்தில் சில அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அந்த கனவானது கண்டிப்பாக நனவாகும்னு சொல்லலாம். சில விதிகளை கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கங்க. 4ஆம் அதிபதி என்பது உள்ளூரை குறிக்கக்கூடியது, சொத்துக்களை குறிக்கக்கூடியது. ஏதோ ஒரு விதத்தில் 4ஆம் அதிபதி லக்னத்தோடையோ லக்னாதிபதியோடையோ தொடர்பு கொண்டு இருந்தால் பிறந்த ஊரிலேயே வீடு மற்றும் சொத்து அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, பொதுவாக 4ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக உள்ளூரில் உங்களால் சொத்தோ வீடோ மனையோ வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து, லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் தொடர்பு கொண்டிருந்தால் சொந்த ஊரில் வாழணுங்கிற ஒரு ஆசையும் இவருக்கு இருக்கும். சொந்த ஊரை விட்டு இவர் வெளியே போக மாட்டார். அவருக்கு கண்டிப்பாக சொத்து சொந்த ஊரில் அமையும். சந்திரன் 4ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா பூர்வீக இடத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இருக்காது. அதாவது இந்த ஜாதகர் பிறந்த இடம் அதை விட்டு வெளியே போகிறதுக்கு இவருக்கு விருப்பம் இருக்காது. அடுத்து, 4ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா இந்த குடும்பத்தோட சேமிப்பால் உள்ளூரில் சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். குடும்பமே சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு அந்த ஊரில் சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஜாதகர் மட்டும் சம்பாத்தியம் பத்தாது, எல்லாரும் சேர்ந்து சம்பாதிப்பாங்க. அடுத்தது, சனி பகவான் 4ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா சொந்த ஊரில் சொத்து வாங்கணுங்கிற ஒரு ஆசை ரொம்ப தாமதமாக தான் நிறைவேறும். பழைய இடத்தையோ பழைய கட்டடத்தையோ வாங்கி வீடு கட்டி அதாவது புதுப்பிச்சோ குடியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்தது, 9ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்தது. 9 4ஆம் பாவ தொடர்பு இருந்தது அப்படின்னா தந்தையினுடைய சொத்தானது பூர்வீகத்தில் இருந்தது, அதாவது இந்த ஜாதகர் பிறந்த இடத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 4ஆம் பாவத்திற்கு குருவினுடைய பார்வை இருந்தால் கூட நல்ல வாஸ்து அமைப்பு கொண்ட சொத்தானது உள்ளூரிலேயே அமையும். லக்னாதிபதி 4ஆம் பாவத்தை பார்த்தது அப்படின்னா சொந்த ஊரில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையானது இந்த ஜாதகருக்கு ஏற்படும். அடுத்து, 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் தொடர்பு கொண்டிருக்கு. 2ஆம் அதிபதி 4ல் இருக்குது, 4ஆம் அதிபதி 2ல் இருக்குது, இல்லை 2-4 தொடர்பு இருந்தது அப்படின்னா உள்ளூரில் முதலீடுகள் இவருக்கு அதிகரிக்கும். அவர் வெளியூர்லேயே இருந்தாலும் உள்ளூரில் நிறைய முதலீடானது இவர் செய்வார். சுக்கிரன் 4ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா வசதியான வீடு வாகன யோகமானது உள்ளூர்லேயே அவருக்கு கிடைக்கும். 4ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சொந்த ஊரில் சொத்து சேர்க்கை இருக்கும். சொந்த ஊரில் தான் இருக்கணுங்கிற ஆசையும் இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த அமைப்புகள் இருந்தாலே சொத்து நிச்சயம் அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாதுங்க. அந்த கிரகத்தினுடைய பலம், தசாபுத்தி, கோச்சாரம் இவை அனைத்தையும் வச்சு தான் நம்ம பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுள்ளவர்கள் அதை கிளிக் பண்ணி அதில் இணைந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.